ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஒரு அம்மாவை பற்றி சொல்லணுன்ட்டு என்னால் மைண்டில் தோணிகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவங்க இந்த முருகன் பாட்டில் உள்ள உள்ளம் முருகதையா பாட்டு எழுதுகிறவங்க. அது ஒரு புக்கில் படித்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. அதை நான் படித்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஓகேவா? உள்ளம் முருகதையா டிஎம்எஸ் பாடிய இந்த பாடலை கேட்டு உருகாத உள்ளங்களே இருக்க முடியாது. ஆனால் இசைத்தட்டுக்காக இந்த பாடலை பாடி ஒளிப்பதிவு செய்யும் போது அதற்கு பல காலத்திற்கு பிறகும் கூட இதை எழுதியவர் யார் என்று டிஎம்எஸ்க்கே தெரியாது. இந்த பாட்டை எழுதுனது யாருன்னா டிஎம்எஸ்க்கே தெரியாதான். பல காலத்துக்கு முன்னாடி இது பண்ணது கூட. பல காலம் முன் பழனிக்கு சென்று இருந்தார் டிஎம்எஸ். வழக்கமாக தங்கும் லாட்ஜில் தங்கியிருந்தார். அங்கு வேலை செய்த பையன் ஒருவன் அடிக்கடி ஒரு பாடலை முணுமுணுத்து கொண்டே இருந்தான். அந்த பாடலை தான் உள்ளம் முருகுதடா பாடலின் சொல்லிலும் பொருளிலும் சொக்கி போனார் டிஎம்எஸ். அதைவிட டிஎம்எஸ் ஆச்சரியப்பட வைத்த ஒன்றுன்னா, முருகன் பாடலை பாடிய அந்த சிறுவன் ஒரு முஸ்லீம் பையன். டிஎம்எஸ் அன்போடு அந்த பையனை பக்கத்தில் கூப்பிட்டு, தம்பி இங்கே வாப்பா, இந்த பாடலை எழுதினவங்க யார் என்று கேட்டார் டிஎம்எஸ். எதுவுமே விவரம் சொல்ல தெரியவில்லை அந்த பையனுக்கு. பரவாயில்ல, முழு பாடலையும் சொல்லு என்று கேட்டார். ஒவ்வொரு வரியாக அந்த பையன் சொல்ல சொல்ல அதை அப்படியே எழுதி கொண்டார் டிஎம்எஸ். பழனியிலிருந்து சென்னை வந்ததும் அந்த உள்ளம் முருகுதடா பாடலை அட வரும் இடங்களை மட்டும் ஐயா என்று மாற்றி பாடி பதிவு செய்து விட்டார் டிஎம்எஸ். அதன் பின் கச்சேரிக்கு போகிற இடங்களிலெல்லாம் இந்த பாடலை பாடும் பொழுது மேடையிலேயே இந்த விஷயத்தை சொல்வாராம் டிஎம்எஸ். எப்படியாவது இந்த பாடலை எழுதியவர் யார் என்று உண்மை தெரிந்து விடாதா என்ற ஆசை டிஎம்எஸ்க்கு அதிகமாகிவிட்டது. ஆனால் எந்த ஊரிலும் யாரும் அந்த பாடலுக்கு உரிமை கொண்டாடவில்லை. பல வருஷங்கள் கடந்த பின் தற்செயலாக சென்னை தம்புச்செட்டி தெருவில் உள்ள காளியம்பாள் கோவிலுக்கு சென்றார் டிஎம்எஸ். கும்பிட்டபடியே கோவிலை சுற்றி வந்தார். குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு வந்ததும் அசையாமல் அப்படியே திகைத்து நின்றார் டிஎம்எஸ். காரணம், அங்கே இருந்த ஒரு கல்வெட்டில் செதுக்கப்பட்டிருந்தது பாடல் உள்ளம் முருகுதடா. உடம்பெல்லாம் பரவசத்தில் நடுங்க எழுதியவர் யார் என்று பாடலின் நடுவில் பார்க்கிறார் டிஎம்எஸ். அந்த கல்வெட்டில் செதுக்கப்பட்டிருந்த பெயர் ஆண்டவன் பிச்சி. யார் அந்த ஆண்டவன் பிச்சி? டிஎம்எஸ்ஸின் தேடல் தொடங்கியது. நாளுக்கு நாள் அது தீவிரமானது. அதற்கு நல்லதொரு பதிலும் சீக்கிரத்திலே கிடைத்தது. அந்த ஆண்டவன் பிச்சி ஒரு பெண். பெற்றோர் வைத்த பெயர் மரகதவல்லி. பள்ளிக்கு செல்லாதவள், படிப்பறிவு இல்லாதவள், 10 வயதிலே திருமணமானவள், முருகன் பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பவள், 9 குழந்தைகளுக்கு தாயான மரகதம், வாழ்வில் எல்லா சோதனைகளையும் சந்தித்தவர். முதுமையில் துறவரம் பூண்டு பின் இறைவனடி சேர்ந்தார். இறப்பதற்கு முன் கோயில் கோயிலாக போய் பாடி வந்து கொண்டிருந்தார். அப்படி காஞ்சி மடத்தில் அமர்ந்து ஒரு முறை பாடிக்கொண்டிருந்த போது அங்கே இருந்த சிலர் இவரது எளிய தோற்றத்தை கண்டு பிச்சைக்காரி என நினைத்து துரத்த, காஞ்சி மகா பெரியவர் இந்த பெண்ணை அருகே அழைத்து பிரசாதமும் கொடுத்து, இன்று முதல் உன் பெயர் ஆண்டவன் பிச்சை என்று ஆசீர்வதித்து அனுப்ப, அன்று முதல் கோயில் கோயிலாக சென்ற தெய்வீக பாடல்களை பாட ஆரம்பித்தார் மரகதவல்லி என்ற ஆண்டவன் பிச்சை. சிலர் ஆண்டவன் பிச்சை என்றும் சொல்வதுண்டு. அப்படி அவர் காளிகாம்பாள் கோவிலுக்கு சென்றபோது பாடியதுதான் அந்த உள்ளம் முருகுதடா பாடல். அது அங்கே கல்வெட்டில் பொறிக்கப்பட்டு விட்டது. சரி, இந்த பாடல் பழனி ஹோட்டலில் வேலை செய்தும்
அந்த இஸ்லாமிய சிறுவனுக்கு எப்படி தெரிந்தது? இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு பதில் எந்த கல்வெட்டிலும் கிடைக்கப் போவதில்லை, காகிதங்களிலும் இருக்கப் போவதில்லை, கம்ப்யூட்டர் கூட பதில் தரப்போவதில்லை. பாசம் அகன்றதையா பந்த பாசம் அகன்றதையா, உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா ஈசன் திருமகனே, எந்தன் ஈனம் மறைந்ததப்பா உள்ளம் உருகுதையா. இவர்தான் அந்த பாடலை எழுதிய ஆண்டவன் பிச்சியம்மாள். இவங்களை பற்றி சொல்லணுன்ட்டு எனக்கு ரொம்ப தாட்டு. இது அந்த கடவுளோட எவ்வளோ பெரிய ஒரு இது பார்த்தீங்களாங்க. அந்த பாடல் டிஎம்எஸ்க்கே தெரியாது, பட் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்திருக்காரு. ஆனால் திடீர்னு பழனிக்கு போகையில் ஒரு பையன் இந்த பாட்டை பாடி ரொம்ப பிடிச்சி போய் அந்த பாட்டை வந்து இசையமைக்கவும் செஞ்சுருக்காரு, வெளியிட்டார். பட் ஆனால் அந்த பையன் வந்து ஒரு முஸ்லீம் பையன் எப்படி இந்த பாட்டை பாடுறான், இட்ஸ் ஓகே. அவனுக்கு வந்து யார் எழுதுறான்னு கேட்டால் தெரியல. அதுக்கப்புறம் தான் அவருடைய தேடல் ரொம்ப அதிகமாகவே ஆகிருக்கு. ரொம்ப தேடி இருக்காரு. திடீர்னு எதர்ச்சியாக அங்கே சென்னையில் உள்ள ஒரு காளிகம்மாள் போயிருக்கையில் அவர் இப்படி கோயிலை சுற்றி வந்துகிட்டே இருந்திருக்காரு. பார்த்தா அந்த கல்வெட்டில் உள்ளம் உருகுதடா பாடல் அப்படியே அவர் நம்ம ஒரு பொருளை தேடி ரொம்ப நாளாக தேடுற கிடைக்கல. திடீர்னு பார்க்கல நமக்கு எவ்வளோ ஒரு அதிர்ச்சி, ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குன்ற அந்த ஷாக்கிங்கில் அப்படி நின்றுருக்காரு டிஎம்எஸ். அதில் தான் ஆண்டவன் பிச்சு அப்படின்ட்டு இவங்களை போட்டிருக்காரு. இவங்க சின்ன வயசுலேயே துரோகம் போட்டாங்க. 8 வயசுலேயே வந்து இவங்க வந்து 8 வயசுலேயே இவங்களோட கனவுல வந்து முருகப்பெருமான் நாக்கில் வந்து வேளால் எழுதி என்னுடைய பாடல்கள் எல்லாமே பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல இது பண்ணிட்டு போயிருப்பார். அந்த 8 வயசுலேயே அவ்வளோ முருகப்பெருமான் பாடல் எல்லாமே பாடுவாங்களா அந்த அம்மா. அதேமாதிரி எல்லா மொழியுமே தெரியுமா. அவங்க வீட்டில் உள்ளவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு இவங்களை சீக்கிரமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 9 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமியார் கொடுமை, இவர் ரொம்ப முருகன் பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எல்லா முருகனை பற்றி நீ பாடவே கூடாது அப்படின்ட்டு ஒரு பெட்டிக்கில் அவங்க பாடி எழுதினா எல்லா இதையுமே வந்து ஒரு பெட்டிக்கில் போட்டு அடைச்சிட்டு பிள்ளைங்க 9 பிள்ளைகள், அந்த பிள்ளைகளெல்லாம் சத்தியம் வாங்கிட்டு நீ இனிமேல் பாடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க அவங்களோட இதையே. அதுக்கப்புறம் அவங்க மாமியார் இறப்புக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இறப்புக்கு அப்புறம் தான் அவங்க பாடவே ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வயசான காலத்தில் கோயில் கோயிலாக சென்று பாடி இறைவனடியே அந்த சேர்ந்தாங்க அப்படின்ட்டு அந்த கதையை கூட படித்தேன். செம்மையாக இருக்குல்லைங்க. அந்த மாதிரிலாம் ஒரு அதிசயமான இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ.